ஏய் வினிதா, நீ என்ன சொல்ற? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றேன். இது எப்படி பாசிபிள்? ஏன் எம்கே? என்ன ஏன்? இது வரைக்கும் என்னோட விரலாச்சும் உன் மேல பட்டிருக்குமா? அன்னைக்கு அடிச்ச, கழுத்தை பிடிச்சு நெரிச்ச. அது நான் எமோஷனல்ல பண்ணிட்டேன். அதுக்கும் இதுக்கும் எப்படி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாரு, நமக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து உன் பக்கத்துல கூட நான் வந்ததில்ல. என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்கியா? சில் எம்கே, சில். அரைஞ்சு பல்ல பேத்துருவேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் வெளியே போய் யார்கிட்டயாவது சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? பின்ன சரி, நமக்குள்ள நடக்கிறது நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? இதெல்லாம் வெளியே போய் சொன்னா யாராவது நம்புவாங்களா? பிரெக்னென்ட் ஆகுறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எம்கே? சி, என்ன பேசிட்டு இருக்க? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றேன். அதான் நானும் சொல்றேன். இதெல்லாம் காதுல பூ வச்சுக்கிட்டு எவனாவது இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. கேக்குறவன் கேன பையலா இருந்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? என்ன எம்கே, என்னோட பிரெக்னன்சி நியூஸை கேட்டு நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். பாரு வினிதா, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதுல இருந்து நீ என்கிட்ட பிஹேவ் பண்றது கூட நான் ஏதோ ஒரு வகையில மன்னிச்சிடுவேன். ஆனா என்னோட ஒழுக்கத்தை டார்கெட் பண்ணி நீ பேசுனேன்னு வையேன். கோவப்படாம இதை பாரு எம்கே. எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்ன பத்தி எனக்கு தெரியும். நான் உன்னை லவ் பண்றேன்னு பொய்யா எனக்குள்ள நானே நினைச்சிட்டு இருக்கும் போது கூட என்னோட பார்வை ஒரு நிமிஷம் கூட அத்துமீறி உன் மேல படிஞ்சது கிடையாது. ஏன் நீயே வந்து என்ன டச் பண்ணப்ப கூட இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் சொல்லி உன்னை தள்ளி வச்ச வேணாம். என்கிட்ட இதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு இருக்காத. தூக்கி போடாங்கிட்டு. சோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. நோ, இது என்ன உன்னோட அடுத்த கட்ட டிராமாவா? இது என்னோட அடுத்த லெவல் மூவ்னு வேணா வச்சுக்கலாம், பட் டிராமா கிடையாது. சீரியஸ்லி நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். நீ நம்பலன்னா வா, வேணும்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு நம்பணும்? அப்படியே நம்பினாலும் நான் எதுக்கு வரணும்? ஏன்னா நீ தான் என் குழந்தைக்கு அப்பா. வாட்? ஆமா எம்கே. மற்ற விஷயத்துல ஏமாத்துற மாதிரி இந்த விஷயத்துல என்ன ஏமாத்தலான்னு பார்க்காத. அது முடியாது. மெடிக்கல் சயின்ஸ்னு ஒன்னு இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் மறுபடியும் உனக்கு ப்ரூவ் பண்ணணுமா என்ன? நீ பொண்ணே கிடையாது, பேய். இப்படியே பேசி பேசி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தாத. நீ என்ன வேணா சொல்லு, எங்க வேணா சொல்லு, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. மற்ற விஷயத்துல எல்லாம் உன் பேச்சை கேட்டு தலையாட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த விஷயத்துக்கும் தலையாட்டு வேணாம் நினைக்காத. இது என்னோட டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்படியா? நல்லா யோசிச்சு சொல்லு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே பதில் தான். இப்பவே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அத்தை நீங்க பாட்டியாக போறீங்கன்னு சொல்லவா? அவங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு பறந்து ஓடி வருவாங்க. நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் போட்டு சொல்லு. அது சீரியஸ் எம்கே? சொல்லுன்னு சொல்றேன்ல, சொல்லிக்கோ. ஃபர்ஸ்ட் கேட்பாங்க எங்க அம்மா, கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது, அதுக்குள்ள இது எப்படி பாசிபிள்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவ? அப்படி கேட்டா உன் மூஞ்சி எங்க கொண்டு போய் வைப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க பிள்ளை என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லுவேன். அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன். இரு எம்கே, முழுசா கேளு. நானும் எம்கேவும் ப்ராஜெக்ட் விஷயமா எத்தனையோ ஊருங்களுக்கு தனியா போயிருக்கோம். ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கோம். இதுக்கு மேலேயுமா இது எப்படி பாசிபிள்னு கேட்பீங்க அத்தே அப்படின்னு கேட்பேன். எஸ், நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் எம்கே கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்பட்டாரு. 1 வீக்ல என்கேஜ்மெண்ட்டும் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்குள்ள மேரேஜும் முடிக்கணும்னு அவ்வளோ அவசரப்பட்டு முடிச்சாருன்னு சொல்லுவேன். அதனாலதான் அவங்க அண்ணனை கூட எதிர்த்துக்கிட்டு அவங்க அண்ணனுக்கு முன்னாடியே அவசரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவேன். நீ தானே கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தின? ஆமா, நான் தான் அவசரப்படுத்தினேன். நான் கன்சீவா இருக்கிற விஷயம் வெளியே தெரிய முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நம்ம கௌரவத்துக்கு நல்லதுன்னு நினைச்சு நான் தான் அவசரப்படுத்தினேன் அத்தை அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, நீ என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இது என்னோட குழந்தை இல்லைன்னு நான் சொல்லுவேன். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வான்னு கூப்பிடுவேன். வர்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இது உன் குழந்தைன்னு நீயே ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்ன தப்பா யூஸ் பண்ணி தான் நீ உன்னோட பெரிய பெரிய பிசினஸ் டீலிங் எல்லாம் பிடிச்சேன்னு நான் சொல்லுவேன். வினிதா, நீ இவ்வளோ மோசமானவளா? என் அண்ணன், என் கூடவே பிறந்த அண்ணன் உன்னை பத்தி அவ்வளவு சொன்னப்போ ஒரு செகண்ட் கூட வினிதா அப்படிலாம் இருப்பாளான்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது தெரியுமா? ஆனா நீ உன்னோட கேரக்டரே டேமேஜ் பண்ணுவியா? அதுவும் பணத்துக்காக? ஒரு சின்ன திருத்தம், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ என் கூட தான் இருந்தாகணும்னு நானும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே தான். உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு. 2ல ஏதாவது ஒரு சாய்ஸை நீ சூஸ் பண்ணணும். இந்த 2 சாய்ஸுக்கும் நடுவுல தான் உன்னோட வெண்ணில நிக்கிறா. சாய்ஸ் நம்பர் 1, நீ சம்பாதிச்ச உன்னோட மொத்த சொத்தையும் ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம என் பேர்ல எழுதி வைக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு நீ 0வா நிக்கணும்.
அப்படி நீ நிற்கும் போது வெண்ணிலா எங்கே இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். இப்போ சாய்ஸ் நம்பர் 2. அப்படியெல்லாம் நீ சொல்கிறத கேட்டு என்னால் தலையாட்ட முடியாது, எனக்கு என்னோட டிசிப்ளின் தான் முக்கியம் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு என்னை எதிர்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணுனா நீ எந்த வேலையும் பண்ண முடியாது, பண்ணவும் விட மாட்டேன். அப்படி ஒரு வேலை பண்ணுனா உன்னை எப்படி அசிங்கப்படுத்தி நடுத்தெருவுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு செஞ்ச எனக்கு அதுவும் ரொம்ப ஈஸி தான், பாசிபிள் தான், பண்ணுவேன். அப்போவும் நீ நடுத்தெருவில் தான் நிற்க போகிற, ஜீரோவாக தான் இருக்க போகிற. என்ன கூட உன்னோட மானம் மரியாதை நீ இவ்வளவு நாளாக சேர்த்து வச்ச கௌரவம் எல்லாம் சேர்ந்து உன் கூட தெருவில் நிற்கும். இது கூட போனஸா வெண்ணிலா எங்கே இருக்காங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். இது சாய்ஸ் நம்பர் 2. இப்போ நீ செலக்ட் பண்ண போகிறது சாய்ஸ் நம்பர் 1ஐயா இல்லை 2ஐயா? ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோ. நீ தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் வெண்ணிலா எங்கே இருக்காங்கிற விஷயத்த உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, நானா என் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும். ஏன்னா நீ எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் எல்லாம் நான் உனக்கு செக் வைப்பேன். பிகாஸ் ஐ எம் மிஸ்ஸஸ் எம்கே. இது வரைக்கும் நான் பண்ண விஷயங்கள்லேருந்தே அது உனக்கு புரிஞ்சிருக்கும். உன்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் கமிஷனர் விஷ்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணலை, பண்ண முடியலை, பண்ணவும் நான் விடலை. ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ண, அங்கேயும் உன்னால் மூவ் பண்ண முடியலை, மூவ் பண்ணுறதுக்கும் நான் விடலை. அதுதான் உண்மை. இந்த மாதிரி நீ எங்கே போனாலும் முட்டிக்கிட்டு திரும்ப என்கிட்ட தான் வரணும். ஏன்னா என்கிட்ட உன் பொண்டாட்டிங்கிற ஒரு பெரிய பதவி இருக்குது. அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பண்ண முடியும் என்னால். உனக்கு நான் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வா. உன்னோட முடிவு சாய்ஸ் நம்பர் 1ஆ இல்லை 2வான்னு. ஆனால் 1 வாரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட உனக்கு நான் டைம் கொடுக்க மாட்டேன். அப்புறம் உனக்கு இன்னொரு ஆஃபர் வேணாலும் தரேன். அது என்ன ஆஃபர்னா, இப்போ நீ எடுக்க போகிற முடிவை சுயமாக தனியாக நின்று யோசிச்சும் எடுக்கலாம், இல்லை உன்னோட அன்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணனை டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். அப்புறம் இந்த ஆஃபர்லாம் கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி பொடி எழுத்தில் எழுதியிருப்பாங்க. அதை யாருமே கவனிக்காமல் ஆஃபருக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இல்லாமல் நான் உனக்கு அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை அது என்னன்னு சொல்லிடுறேன். அது என்னன்னா, இப்போ நீயா சுயமாக தனியாக நின்று யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன்னு வையேன், அதில் பாதிக்கப்படுறது நீ மட்டும்தான். ஆனால் அப்படி இல்லாமல் நான் எங்கள் அண்ணங்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு அவர் சொல்படி தான் நடந்துக்குவேன், இனிமேலாவது நான் அவர் பேச்சை கேட்டு தான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டேன்னா அவர் மரியாதையையும் சேர்த்து நான் தெருவுக்கு இழுப்பேன். உன்னோட சேர்த்து உன் அண்ணனையும் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்கிறேன். இதுதான் என்னோட கண்டிஷன்ஸ் அப்ளை. புரிஞ்சுதா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுத்து எனக்கு ஒரு பதிலை சொல்லு. இப்போ நீ மட்டும்தான் என்கிட்ட மாட்டியிருக்க, உன் அண்ணனையும் சேர்த்து என்கிட்ட மாட்டி விட்டுறாத. அப்புறம் நடப்பதற்கு நான் பொறுப்பல்ல. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்து எனக்கு ஒரு பதிலை சொல்லு. 1 வீக் டைம் இருக்கு உனக்கு. இப்போலேருந்தே யோசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே, குட் நைட். நீ இங்கே தூங்கு, நான் பக்கத்து ரூமுக்கு போகிறேன். என்ன மாப்பிள்ள கண்ணை இப்படி செவந்து கிடக்கு? மெதுவா மெதுவா மாமா. கன்னத்தில் என்னடி காயம்? இங்க பாரு சுந்தரி, நானே என் மாப்பிளைக்கு கண்ணமெல்லாம் செவந்து போய் கிடக்குன்னு ஐசோத்தடம் கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன பாட்டா பாடிட்டு இருக்க? எப்படி இப்படி ஆனதுன்னே தெரியல. யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டையே குழம்புது. உனக்கு பாட்டு கேக்குது பாட்டு. இது வண்ணக்கிளி செய்த மாயம். அது யார் வண்ணக்கிளி? முதல்ல இந்த ஜூஸை கொடுங்க உங்க மருமகனுக்கு. மாப்பிள்ள ஒத்தடம் கொடுத்தது போதுமா? நான் உங்களை எங்க ஒத்தடம் கொடுக்க சொன்னேன்? நீங்களா தானே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எடுங்க மாமா போதும். வலிக்குமேனு பார்த்தேன் மாப்பிள்ள. ஒத்தடம் கொடுத்தா கொஞ்சம் இதமா இருக்கும். அந்த சிவப்பா இருக்கு பாத்தீங்களா, தடம் தடமா, அதெல்லாம் சீக்கிரமா மறைஞ்சிரும். ஆமா அது வேற. இப்படியே நான் எப்படித்தான் ஆபீஸ் போறதுன்னு தெரியல. ஜூஸை குடிங்க சார். தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தே நான் டயர்டாயிருவேன் போல சார். ஏன் அதுக்கு தானே சம்பளம் வாங்குற? ஆமாதான் சொன்னேன். சரி, அந்த வண்ணக்கிளி யாருன்னு சொல்லு. வேற யாரு? உங்க மகதான். என் மக என்ன பண்ணி இப்படி என் மாப்பிளைக்கு கண்ணு செவந்து போய் கிடக்கு? நான் தான் நேரத்தை சொன்னேன்ல, நீங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு தலை நரைச்ச அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரலன்னு. என்ன சொல்ற? அவங்க 2 பேருக்கும் ஒரு தனி ரூம் கொடுக்கணும்னு நான் எதுக்கு சொன்னேன் பாத்தீங்களா? இதுதான் காரணம். தனி ரூம் கொடுத்தா கண்ணை எப்படி செவக்கும்? இந்த பழைய படம் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேப்பீங்களா என்ன? கேப்பேன், கேட்டிருக்கேன். அதுல எல்லாம் கண்ணை எப்படி செவக்கும்னு வருமா என்ன? அது சரி. ஏ சுந்தரி. என்ன 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 சொன்னேன் நேத்து நைட்டு? ஏய் இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? பின்ன நீங்க பேசின பேச்சுக்கு உங்களை அடிக்காம அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? அத திரும்ப என்னோட வாயால வேற நான் சொல்லணுமா? அது டாக்டர் தானே சொன்னாரு. டாக்டர் என்ன சொன்னாரு? நீங்க இப்ப என்கிட்ட சொன்ன மாதிரியா சொன்னாரு? இல்ல 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 அப்படிலாம் இல்ல. அப்புறம் எப்படி பேசுறீங்க என்கிட்ட? அது எது? என்ன என்ன நினைப்பு உங்க மனசுல என்ன பத்தி? இல்ல டாக்டர் தானே குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னாரு. சொன்னாரு. நம்மளும் புருஷன் பொண்டாட்டி தான். அதை என்கிட்ட எப்படி கேட்கணும்? கேட்கறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கா இல்லையா?
இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குன்னு கேக்குறேன். இப்படித்தான் உங்க மொத பொண்டாட்டி கிட்ட பேசுனீங்களா? அதான் அவ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாளா? ஏய் இங்க பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத. என்ன வலிக்குதா? என்னோட பாஸ்ட பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏன் இல்லன்னு கேக்குறேன். சரி அது இருக்கு, இல்லாம போகட்டும், அதை பத்தி எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப எதுக்கு என்கிட்ட இப்படி பேசுனீங்க? ஏய் அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேனா? ஓஹோ, அப்ப நீங்க பேசுனது தப்புன்னு கூட இன்னும் உங்களுக்கு புரியல. அப்ப வாங்கின ஒரு அரை பத்தலன்னு அர்த்தம். இல்ல அப்படிலாம் இல்ல. அப்புறம் வேற எப்படி? இல்ல உங்க மொத பொண்டாட்டி இப்படித்தான் இருந்து என்னையும் அதே மாதிரியே நினைச்சிட்டீங்களா? இங்க பாரு, நீ அப்படிலாம் அதை பத்தி தேவையில்லாம பேசாதன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் எதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசுனீங்கன்னு கேக்குறேன். அது அது எனக்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு நான் ஒரு பொண்ணுங்கிற மரியாதை இல்ல, உங்க பொண்டாட்டிங்கிற ஒரு நினைப்பு இல்ல. என்ன பேச்சு இதெல்லாம்? எனக்கு என்னமோ கொடுத்த ஒரு அரை பத்தலன்னு தான் தோணுது. இங்க பாரு, அப்படிலாம் இல்ல நான் சொல்லிட்டேன். எனக்கு ஆத்திரமா வருது, இன்னும் ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. உங்க மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தையை பேசுனீங்க? சரி நான் தெரியாம பேசிட்டேன், அதுக்கு எதுக்கு இந்த கத்துற? கத்தாம கத்தி எடுத்து குத்தி இருந்திருக்கணும். எது? என் மூஞ்சிலே முழிக்காதீங்க சொல்லிட்டேன். என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க. அப்புறம் ஒரே ரூம்ல இருக்கணும்னு வேற உங்க அப்பா சொல்லிட்டாரு. ஓ, இப்ப அதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம தப்பா பேசிட்டோமே, அதனால இந்த பொண்ணு காயப்பட்டு கத்துறாளே, அந்த நினைப்பெல்லாம் இல்ல. இல்ல நான் அப்படி என்ன. சரி முறைக்காத, விடு. சாந்தமாகு, கொஞ்சம் சாந்தமாகு. மலையேறு. என்ன? இல்ல கோவத்தை கொஞ்சம் குறைன்னு சொல்றேன். குறை. ப்ளீஸ் சாரி. நான் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பேச போய் அது உன்னை ஹர்ட் பண்ணிருச்சுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு ஐ எம் சாரி. ஆனால் அதுக்காக நீ என்ன அடிக்கிற அளவுக்கு போயிருக்க வேண்டாம். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க வெளியே யாரா வேணாலும் இருக்கலாம், இங்கே என்னோட புருஷன். அதுக்கு அடிப்பியா? நீங்க பேசின வார்த்தை அப்படி. இது எல்லா புருஷன் பொண்டாட்டிகளையும் நடக்கிறது தானே. சும்மா நான் உன் புருஷன் நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் பத்தாது. அப்படின்னு இன்னொரு அரை விட்டாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். இல்ல வேண்டாம். இல்ல நான் பேசுனது தப்பா என்ன? ஏய் எதுக்கு இப்ப மறுபடியும் கோவப்படுற? இந்த வார்த்தை எங்க போய் யாருக்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன, எங்க, யாருக்கிட்ட, எப்படி, எது, என்னது, எது எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, புரியும். சே, வெளியே போய் படுக்கவும் வழி இல்ல. தள்ளிக்கோங்க. இதுக்கு மேல எப்படி தள்ளுறது? நான் ஏற்கனவே ஓரமா தான் நிக்கிறேன். நான் அந்த பக்கம் தான் போய் தூங்கணும். கட்டில வந்து படுக்க சொன்னேன். எது அந்த விளக்க மாத்த? இல்ல அப்புறம் டாக்டர் சொன்னது. ஏய் பத்திரகாளி, என்னத்துக்கு இப்படி கத்துற? நான் இப்ப பாப்பா கூட போய் படுக்க போறேன். விடிய யோசிச்சு விடிஞ்சே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். கேட்கல, நடக்கிறதே வேற. சாரி கேட்டனே இப்போ. சரி யோசிச்சு விடிய யோசிச்சு அப்புறம் விடிஞ்சு கேக்குறேன். எங்க போய் யாருக்கிட்ட அப்படி எல்லாம் கேட்பாங்க? என்னத்த சொல்லிட்டு போறா இவ? எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு கேட்போமா? நேரம் தூங்கி இருப்பானா, முடிச்சிருப்பானா, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான் பையன்? அங்கே போனதுலேருந்து அவனா கால் பண்ணவே மாட்டேங்கிறான். நம்மளா கால் பண்ணாலும் பிஸியாக இருக்கேன்னு வச்சிடறான். அவங்ககிட்ட ஃபோன் போட்டு கேட்போமா? இல்லை இவ திட்டின மாதிரி அவனும் கத்துவானா? ராஸ்கல், கல்யாணங்கிற பேரில் இவகிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு அவன் நிம்மதியாக இருக்கான். இப்போ நான் விடிய உட்காந்து என்னத்தை யோசிக்கன்னு எனக்கும் புரியல. ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. என்ன சொன்னேன்? அதான் விடிய யோசிச்சு விடிஞ்சதும் மன்னிப்பு கேட்கணும். யோசிச்சீங்களா? யோசிச்சேன். என்ன புரிஞ்சது? என்ன? சாரி. அதான் எதுக்கு சாரி? நான் பேசுனதுக்கு. அப்ப நீங்க பேசுனது தப்புன்னு புரிஞ்சதா? அது என்ன தப்புன்னு புரியல, ஆனாலும் சாரி. மறுபடியுமா? அப்படின்னா புரியுற வரைக்கும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. புரியுற வரைக்கும் பேசவே பேசாதீங்களாம். அப்ப ரொம்ப நல்லது. பத்திரகாளி, எதுக்கு எடுத்தாலும் கத்துறா, எதுக்கு எடுத்தாலும் முறைக்கிறா. இவகிட்ட பேசாம இருக்கிறதே எனக்கு நல்லது. மேடம் உள்ள வரலாமா? வாங்க. ஓனரம்மா என்னடா பண்றீங்க? அண்ணே சரக்கு டெலிவரி பண்ண போயிருக்காங்க. நேத்து டெலிவரி பண்ண லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது அப்புறம் இன்னைக்கு ஒன்று வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு ஒன்று ரெடி பண்ண சொன்னாங்க. எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ மேம் ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் இல்ல. சரி நான் இங்க உட்காரலாமா? உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்ல. சேரை உள்ள மடக்கி போட்டு வச்சிருக்கேன், இந்த எடுத்துட்டு வரேன்.
இருங்க இருங்க, நீங்க வேலையை பாருங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். அந்த அங்க உள்ள சாமி கும்பிட்டோம்ல, அங்க பக்கத்துல சாத்தி வச்சிருக்கேன் சோத்துல. ஓகே. அப்புறம் வேலையெல்லாம் எப்படிடா போகுது? நீலகிரி மாவட்டத்துக்கு ஏற்கனவே 2 டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க சப்ளை பண்ற கடைகள் எல்லாம் போக மீதி என்ன கடை இருக்குன்னு தேடுறதுக்கே 2 நாள் முடிஞ்சிருச்சு. சரி. அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இப்போ முந்தா நாள்ல இருந்து தான் அண்ணன் சரக்கு டெலிவரி பண்றதுக்கு கிளம்பி இருக்காங்க. ஓஹோ. ஆமா, முதல்ல நீலகிரி மாவட்டத்துல எத்தனை கடை இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற டீலர்ஸ் எந்தெந்த கடைக்கு சப்ளை பண்றாங்கங்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி மீதி இருக்கிற கடைக்கு தான் அண்ணன் போயிருக்காங்க. வெரி குட்ரா. அப்புறம் என்ன, அந்த கடைகளுக்கெல்லாம் தொடர்ந்து அனுப்ப வேண்டியதுதான். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? பிசினஸ்க்கா? ஆமா மேடம், நான் வேற எதுக்காவது ஐடியா சொன்னாலும் அப்படியே காது கொடுத்து கேட்டுருவீங்க. சரி, பிசினஸ்க்கு தான் சொல்லுங்க. நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு சுத்தி 4 பக்கமும் இருக்கிற மாவட்டத்துல பார்டர்ல இருக்கிற கடை லிஸ்ட் எல்லாம் எடுங்க. சரி. அந்த கடைக்கு எந்த டீ சப்ளை பண்றாங்கன்னு கேளுங்க, எந்த டீலர் சப்ளை பண்றாங்கன்னு பாருங்க. சரி. மேக்ஸிமம் பார்டர்ல பைபாஸ்ல இருக்கிற ஹோட்டல்ல எல்லாம் அந்த மாதிரி நிறைய டீ பாக்கெட் சேல் பண்ணுவாங்க. அதுவும் ஊட்டி டீனா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அப்படியா? ஆமாடா, அவங்க இந்த டீ பிராண்டுன்னு இல்லாம நிறைய டீ பிராண்டை வாங்கி வைப்பாங்க. ஏன்னா இங்க ஊட்டிக்கு டூர் வர்ற கூட்டம் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போ இங்க இருக்கிற கடைகள்ல அவங்களுக்கு நின்று வாங்குறதுக்கு நேரம் இல்லாம வெளியே பைபாஸ்ல போய் ஏதாவது கடையில வாங்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கடைகள்ல வாங்குறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போ நீங்க அந்த மாதிரி கடைகள்லையும் கேட்டு பாருங்க. ஓகே, சூப்பர், தேங்க் யூ. ஒரு ஐடியா தான், கேட்டு பாருங்க, கிளிக் ஆனாலும் ஆகலாம். கண்டிப்பா செஞ்சிருவோம், அண்ணனை செய்ய சொல்லிடுவோம். அப்புறம் இன்னொரு ஐடியா. சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. உங்களோட ஏஜென்சிக்கே சப்பி ஏஜென்சி விடுங்க. அப்படின்னா? உங்க அண்ணனுக்கு வேற ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம், நீங்க பிரான்சைஸ் மாதிரி பண்றீங்களான்னு கேளுங்க. அவங்க அதை பண்ணி கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துக்கோங்க, மொத்த லாபத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே. ட்ரை பண்ணி பாருங்கடா. நீங்க பிசினஸ்லயும் புலி தான் போல. பிசினஸ்லயும்னா அப்ப வேற எதுல புலி? அது நான் சொல்ல மாட்டேன். சரி, சொல்லாட்டி போங்க. சரி, இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? ஏன்டா, விஷயம் இல்லைன்னா உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஆமா, தேவையில்லாமலாம் வேலை நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுல்ல. வர்றா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஓனரமாவா தான் இருப்பீங்க போல. ஆமா. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். நானும் இப்ப இங்க ஒரு வேலையா தான் வந்தேன். அதான், இல்லாட்டி அனாவசியமா நான் மட்டும் இங்க தனியா இருக்கிறப்ப நீங்க வர மாட்டீங்களே. வாசலோட நின்று தானே வீட்லயே பேசிட்டு போவீங்க. அதான் கேட்டேன் என்ன வேலைன்னு. இல்லடா, இப்போ நம்ம எஸ்டேட்ல விளையிற தேயிலை எல்லாம் நான் அங்க ஊட்டியில கவர்மெண்ட் கூட்டுறவு ஃபேக்டரியில தான் கொடுத்து எடுக்கிறேன். சரி. நம்ம டீக்கு தனியா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல விடலான்னு இருக்கேன். அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி வாங்கணும், எல்லாம் வேலை இருக்கே. பர்றா, எங்களுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியும்ல. எப்படிடா? கத்துக்கிட்டேன். அப்போ புலி நான் இல்ல, நீதான். எல்லாம் தங்களிடமிருந்து கிடைத்த ஞானம் தான் குருவே. அப்படியா? சரி, இருக்கட்டும். சரிடா, பிராண்ட் நேம் ஒன்று செலக்ட் பண்ணணும், அதுக்கு தான் உன்னை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பிராண்ட் நேம் செலக்ட் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது, ஜிஎஸ்டி வாங்குறது, அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இருக்கட்டும். அப்புறம் இல்ல, ஏற்கனவே இங்க மார்க்கெட்ல நிறைய டீ இருக்கும்போது புதுசா மக்கள் எப்பவுமே புதுசு புதுசா ஏதாவது வந்தா கண்டிப்பா வரவேற்பாங்கடா. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நிலைச்சு நிக்க போகுது, இல்லைன்னா எப்பவும் பழையபடிக்கே மாறிடுவாங்க. அதுவும் வாஸ்தவம் தான். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்புறம் எங்க பிசினஸ் அடிபடுமே. எதுக்கு உங்க பிசினஸ் அடிபட போகுது? ஆமா, நாங்க இப்போ எமரால்டு டீக்கு ஏஜென்சி எடுத்திருக்கோம். இப்போ நீங்க மார்க்கெட்ல உங்க டீயையும் கொண்டு வந்து வச்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் டவுன் ஆயிடுமே. நாங்களே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆஹா, அதான் கேக்குறேன். இவ்வளவு யோசிக்கிறேன், நான் அதை யோசிக்காம இருப்பேனாடா? அதான் கேக்குறேன். நான் என்னோட டீயை இங்க விற்கல, அப்புறம் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, பண்ணுங்க. பண்ணலாம்டா, எனக்கு ஒரு பிராண்ட் நேம் வேணும். இவ்வளவு யோசிக்கிற நீங்க அதையும் யோசிங்களேன். அது என்னோட பார்ட்னர் கிட்ட கேட்காம நானா எப்படி முடிவு பண்றது? யார் உங்க பார்ட்னர்? நீ தாண்டி. நானா? ஆமா, என்னோட லைஃப் பார்ட்னர். போதேன்னு. நிஜமா தாண்டிமானு, சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? நீங்களே யோசிங்களேன். நானும் யோசிக்கிறேன்டா, நீயும் யோசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பேர் வைக்கலாம். சரி, அப்ப நான் யோசிச்சு சொல்லவா? எப்படியும் நீங்க உங்களுக்கு இன்னும் ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் ஆகுமே. அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல, எனக்கு இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ள பேர் வேணும். சரி, அப்ப அதுக்குள்ள நான் யோசிச்சு சொல்றேன். ஓகேடா, ஓகே. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துருக்கீங்களா? நான் வீட்டுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நீங்க வேலையை பாருங்க. சரி. தம்பிக்கு ஃபோன் போட்டீங்களா? என்னாச்சு? நேற்று நைட்டு கால் பண்ணேன், கட் பண்ணி விட்டுட்டான். கல்யாணத்துக்கு நேர்ல போகல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது போன்ல கூப்பிட்டு ஒரு விஷ் கூட பண்ணல. அப்புறம் கோவமா இருப்பாரு, அதனாலதான் கட் பண்ணி விட்டுருக்காரு. அப்படியா இருக்கும்? அதுவும் இல்லாம நைட் டைம் கால் பண்ணா கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இல்லடா, நைட் டைம்னா ரொம்ப லேட் நைட்லாம் கால் பண்ணல, ஒரு 8:30. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு 8:30க்கெல்லாம் கால் பண்ண கூடாது சார். அப்படிங்களா மேடம்? ஆமாங்க சார். அப்போ இப்போ கால் பண்ணலாமா?
ஷியோர், தாராளமாக பண்ணலாம். பண்ணுங்க. எஸ் பண்ணுவோமா? பண்ணுங்க. அப்படியே நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். ஓகே. ரிங் போகுதா? போகுதுடா. ஹலோ தம்பி. சொல்லு ப்ரோ. எப்படிடா இருக்க? யா ஃபைன். நீ எப்படி இருக்க ப்ரோ? நான் நல்லா இருக்கேன்டா. ஓகே, என்ன விஷயம் ப்ரோ? விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்ககிட்ட பேசலாமேன்னு தான். நான் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன் ப்ரோ, அப்புறமா கால் பண்ணவா? சரிடா. நீ ஹாப்பியாக இருக்கியா? யா ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்ன? சரிடா. இந்த உன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க, பேசுறியா? என் ஃப்ரெண்டா? யாரு? ஓ மதினி. ஓ தட் கேர்ள் ஏஞ்சல். அவங்க தான், பேசுறியா? நான் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் பேசலாமா? அப்படியா? அடுத்து நான் இங்கே எப்போ வருவேன்னு தெரியாதே. சரி ஓகே, சரிடா, நீ வேலையை பாரு, அப்புறமா பேசலாம். ஓகே ப்ரோ, பாய். பாய். என்னாச்சு? வேலையா இருக்கானா? ஆமா இருக்கும்ல, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ஃப்ரீயாவா இருப்பாரு எப்பவும்? அதுவும் சரிதான். நீங்க ஒரு தடவை நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல? இப்போ வேலை ரொம்ப அதிகமா இருக்குடா, எங்கேயும் நகல முடியல என்னால. வேதாச்சலம் சார் பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரான்னு கேட்டிங்களா? ஆமாடா, அவர் பையன் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாராம். சரி சரி, ஃபோன் பண்ணாரோ? ஆமாடா. அவர் வீட்டில் தானே நீங்க இருக்கீங்க, வாடகையா? ஆமாடா, ஆனா அமௌண்ட்டுன்னு பெருசா ஒன்றும் கேட்கல, நானா பார்த்து கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்க பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. சரிடா சரி. அப்புறம் மானு, சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும், சின்னதா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். அதுக்கு என்ன அவசரம் இப்போ? முதல்ல வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு பாருங்க. அது 5 வருஷத்துக்கு போட்டிருக்கேன்டா, அதுக்குள்ள அடைச்சா போதும். சரி, அப்படியே இருந்தாலும் உடனே இப்போ வீடு வாங்குற ஐடியாலாம் வேண்டாம். இருக்கிற செலவை முதல்ல பாருங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு எதுனாலும் யோசிக்கலாம். அதுவும் சரிதான். ஆனா நம்ம கல்யாணத்துக்குள்ள எப்படியும் ஒரு வீடு வாங்கிடணும்டா, சின்னதா இருந்தாலும் பரவாயில்லன்னு. வாங்கலாம் வாங்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன. சரிடா சரி, அப்ப நான் கிளம்புறேன், நீயும் வேலையை பாரு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்குள்ள என்ன பேருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. சரி. ஃபோன் வாங்கிட்டியே, ஃபோன் நம்பர் எப்போ தாண்டி கொடுப்ப? தர்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, 10 தடவை கேட்டாதான் 11வது தடவை கிடைக்குது. எதுவும் ஈஸியா கிடைச்சிட்டா மதிப்பு தெரியாதுல்ல. ஆனா ஒரு ஃபோன் நம்பருக்கு இவ்வளவு சீன் தேவையில்லைன்னு. சரி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 73. சாரி ப்ரோ, நான் வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா கூட நீ கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். அதான் உன்கிட்ட கெத்தா பேசிட்டு கட் பண்ணிட்டேன். உன் பேச்சை கேட்காம நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்போதான் புரியுது. பட் இட்ஸ் டூ லேட். எம்கே, நான் உனக்கு கொடுத்த 1 வீக் டைம் இன்னையோட முடியுது. வாட் ஹேவ் யூ டிசைடட்? சாய்ஸ் நம்பர் 1 or 2? சொல்லு எம்கே, என்ன முடிவு பண்ணியிருக்க?